அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த வாரம் ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பா ஓடிக்கொண்டிருக்கின்றது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாஸ்டிக் அரிசி தயார் செஞ்சு சந்தைகளில் வித்துக்கிட்டு இருக்காங்க. பிளாஸ்டிக் அரிசியை நம்ம எப்படி கண்டுபிடிக்க வேண்டும், பிளாஸ்டிக் அரிசி குறித்து ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும். நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, நேரடியா தின்ற வேணாம், அதை நல்லா ஒரு உருண்டை மாதிரி உருட்டி நீங்க என்ன செய்யுங்க, செவத்துல எரிஞ்சு பாருங்க, திருப்பி பந்து மாதிரி உங்கள்டே வந்துச்சுன்னா அதுக்கு பேரு பிளாஸ்டிக் அரிசி அப்படின்ற ரீதியில பல வீடியோக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இது எப்படி அப்படின்னா, உண்மையிலேயே இந்த பிளாஸ்டிக் அரிசி என்பது உண்மைதானா அப்படின்னு நம்ம ஆய்வு செய்தோமே. ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் முட்டைன்னு ஒண்ணு கிளப்பி விட்டாங்களா இல்லையா? பிளாஸ்டிக் முட்டை வந்துருச்சு, நீங்க ஒவ்வொரு முட்டையை உடைச்சு பார்த்து ஊத்தி பார்த்து வாங்குங்க அப்படின்ற ரீதியில ஒரு பொருளையை கிளப்பி விட்டார்கள். பிளாஸ்டிக் முட்டை என்பது கொஞ்சமாவது உண்மையா? சுத்த வடிகட்டிய பொய்யது. ஏன், பிளாஸ்டிக்லயே முட்டையை தயாரிக்கிறதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு முட்டை தயார் பண்றதுக்கு பிளாஸ்டிக்லயே அந்த பிளாஸ்டிக் மோல்டிங் ஊத்தி மஞ்சள் கலர்ல பிளாஸ்டிக்கை வச்சு அதுக்கு மேல வெள்ளையை போட்டு இப்படி தயார் செய்யறதாக இருந்தால் குறைந்தது 500 ரூபாய் வரும் என்று கணக்கு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது 500 ரூபாய்க்கு ஒரு முட்டை தயாரிச்சு அதை கொண்டு போய் 5 ரூபாய்க்கு விற்கிறவன் அறிவாளியா இருப்பானா? அப்ப ஒரு விஷயத்துல கலப்படம் செய்யறதாக இருந்தால் பேசிக் என்ன அப்படின்னா, 5 ரூபாய்க்கு ஒரு முட்டை விற்கிறதா இருந்தால் இவன் ஏமாத்துறதா தயாரிக்கிறது 1 ரூபாய் ஆகணும். அப்பதான் 4 ரூபாய் அவனுக்கு லாபம் கிடைக்கும். இவன் 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய் முட்டை விற்கிறதுக்கு 1 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு வித்தானா 4 ரூபாய் லாபம் கிடைக்கும்னு பிளாஸ்டிக்ல தயார் பண்றான்னு சொல்லலாம். ஆனால் அதுவும் உண்மையா அப்படின்னா அது பொய். ஏன், 500 ரூபாய் தயாரிக்கிற ஒரு பொருளை வச்சு 5 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு அவர்கள் மதியினர்கள் கிடையாது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த பிளாஸ்டிக் முட்டைன்னு கிளப்பின அம்புட்டுமே பொய் என்பதை நம்ம ஏற்கனவே விரிவா பேசி வெளியிட்டு இருக்கின்றோம். அதுல கூட சில பேர் என்ன செய்யறாங்க, பாத்தீர்களா இந்த பிளாஸ்டிக் முட்டை தயாரிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் மோல்டிங்ல ஊத்தி எடுக்கிறாங்க, அதை காட்டுறாங்க. பாத்தீர்களா, இவர்கள் இல்லை என்று மறுக்கின்றார்கள். அது சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு டாய் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி பல விஷயங்கள், இந்த ரப்பர் பள்ளி தயாரிக்கிறான், ரப்பர்ல பாம்பு மாதிரி தயாரிக்கிறாங்க, இந்த மாதிரி ரப்பர்லயே முட்டை மாதிரி தயாரிக்கிறான். அதை எடுத்து போட்டு இதுதான் பிளாஸ்டிக் முட்டை, அதை யாராவது வாங்கி திங்க முடியுமா? அது அந்த முட்டையை எப்படி உடைச்சு பார்த்தா அது ஓடோட இந்த மாதிரி தோலோட உள்ள மஞ்சக்கருவோடையாது வருது, சிந்திக்கணுமா இல்லையா? அந்த ஒரு அடிப்படை விவரம் கூட இல்லாம பாத்தீர்களா இந்த மாதிரி பிளாஸ்டிக் முட்டை தயாரிக்கிறாங்க இல்லைன்னு சொல்றாங்க என்று சொல்லி விளங்காம சொல்லக்கூடியதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சீனால நீங்க எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் எல்லா ஹோட்டல்கள்லயும் சாப்பிடக்கூடிய பொருள்களுடைய மாதிரியை வைப்பாங்களாம். அப்படி ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்லயே முட்டையை செஞ்சு ஒரு மாதிரி மாதிரி வச்சு வைக்கக்கூடிய வளமை இன்றளவும் இருக்கின்றது என்பதை சீனாவில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தெளிவா நமக்கு எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அப்ப நீங்க எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் எப்படி இந்த பிளாஸ்டிக் முட்டை என்பது பொய்யாக கிளப்பிவிடப்பட்ட ஒரு பொய்யான செய்தியாக இருந்ததோ அந்த மாதிரிதான் இந்த பிளாஸ்டிக் அரிசி என்பதையும் நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பிளாஸ்டிக் அரிசின்றதுக்கு என்ன இவர்கள் பெரிய ஆதாரம் சொல்றாங்க அப்படின்னா, பல வீடியோக்கள் வருது. அதை இந்த மாதிரி அந்த சோத்தை நீ என்ன செய்யணும், பிளாஸ்டிக்கா இல்லையா, பிளாஸ்டிக் அரிசியா இல்லையான்றத வேக வச்சு குறைச்ச சோத்தை நம்ம என்ன செய்யணுமா, நல்ல உருண்டையா உருட்டி பந்து மாதிரி ஆக்கி தரையில நீங்க போடுங்க. தரையில நீங்க போட்டீங்கன்னா அது எம்பி குதித்தால் பிளாஸ்டிக் அரிசி என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இது பிளாஸ்டிக் அரிசி என்று கிளப்பக்கூடிய வதந்தி என்பதை எப்படி நம்ம உண்மைப்படுத்துறோம் அப்படின்னா, எந்த அரிசி இந்த மாதிரி குலைச்சு அந்த மாதிரி உருண்டையா ரப்பர் மாதிரி ஆக்கி பால் மாதிரி ஆக்கி கீழே போட்டாலும் அது என்ன ஆகும், அது எம்பி குதிக்கதான் செய்யும். ஏன், அது அறிவியல் மாற்றம் நிகழும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுறது சகஜம். இது மக்களுக்கு விளங்காதனால என்ன ஆச்சு, அதாவது இந்த எலுமிச்சம்பழத்துல அந்த துத்தனாக இதை தடவி வைத்துக் கொண்டு, அந்த கத்தியில துத்தனாக இதை தடவி வைத்துக் கொண்டு எலுமிச்சம்பழத்தை அறுத்தா அப்படியே ரத்தம் கேட்கிற மாதிரி ரத்தம் வர்ற மாதிரி வருதா இல்லையா? இத இந்த அறிவியல் மாற்றம் ஏற்படுறத வச்சுக்கிட்டு ஏமாத்தினாங்கல்ல, உங்களை ரத்தம் கக்கி சாக வைக்க போறேன், இந்த பாருங்க கத்தியை வச்சுக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை அறுப்பான், அப்படியே பிளட் ஒழுகுற மாதிரி ஓடும். இது என்ன, இது உண்மையிலே அது ரத்தமாது கிடையாது. எலுமிச்சம்பழத்துல உள்ள சிட்ரிக் ஆசிட்டும் கத்தியில தடவி இருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான கெமிக்கல் ரெண்டும் சேரும் பொழுது சிவப்பு கலர்ல மாறுது. அந்த மாதிரி நீங்க சோத்தை நல்லா பிசையும் பொழுது
அந்த வேக வைத்த அரிசியினுடைய உள்ள இருந்து ஸ்டார்ச் மூலக்கூறுகள் வெளியே வருது. அந்த ஸ்டார்ச் மூலக்கூறுகள் வெளியே வரும் பொழுது அவைகள் இறுகக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அப்படி இறுகக்கூடிய தன்மை அதிகமானா அது என்ன ஆகும், கீழே போட்டவனே எம்பி குதிக்கும். இதுதான் நிலைமை. இந்த ஒரு அடிப்படை அறிவியல் கூட விளங்காம பார்த்தீர்களா, ஒரு சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு அம்மா சோறு ஊட்டிக்கிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த சோறு கொடுக்குறேன், இங்க பாருங்க, இப்ப நான் பிசைகிறேன், இப்ப கீழே போடுறேன், எம்பி குதிக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு விவரமற்ற தன்மையை நம்ம பார்க்கின்றோம். बार क्या छिड़कना रेडी थी இது முற்றிலும் பொய்யான ஒரு செய்தி. எந்த ஒரு சோத்தை இந்த மாதிரி பிசைஞ்சு அடிச்சாலும் இப்படி மேல எம்பி வரத்தான் செய்யும் என்பதை நம்ம முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன, பிளாஸ்டிக் அரிசி தயாரிக்கக்கூடிய காட்சியை பாருங்கள். அப்படி போட்டு விட்டாங்க. என்னவா, பாலித்தீன் பேப்பர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில அப்படியே எடுத்து ஒரு வழியா விடுறாங்க. அப்படி விடும் பொழுது அப்படியே அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா அதுல அப்படியே அரிசி சைஸ்ல வெள்ளை வெள்ளையா வருது. அதை அள்ளி காட்டுகின்றாரு. உடனே இவங்க பின்னணி குரல் கொடுத்துட்டாங்க, பாத்தீர்களா இதுதான் பிளாஸ்டிக் அரிசி அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இது பிளாஸ்டிக் அரிசியா? அது பிளாஸ்டிக் மூலக்கூறுகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டரி. அது கிரானுவல்ஸ் என்று சொல்வார்கள். கிரானுவல்ஸ் என்றால் இப்ப ஒரு குடம், பிளாஸ்டிக் குடம் தயாரிக்கிறதுன்னு வைங்க, எடுத்தவனை பிளாஸ்டிக் குடத்தை எல்லாம் தயாரிச்சிட முடியாது. முதல்ல என்ன செய்வாங்க, அதுக்கு மூலக்கூறுகளை வாங்குவாங்க. இந்த மூலக்கூறுகள் நீங்க நெட்ல அடிச்சு தேடி பார்த்தாலே தெரியும். இந்த மூலக்கூறுகளுடைய ரேட் என்ன ரேட்டு அப்படின்னு போட்டு இந்த கலர்ல உங்களுக்கு வேணுமோ அந்த கலர்ல உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த கிரானுவல்ஸ் நீங்க வாங்கிக்கிறீங்க. ஒரு கிலோ 130 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, அதனுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குங்க. அந்த மாதிரி வரக்கூடிய அந்த அரிசி மாதிரி அள்ளி காமிக்கிறாங்கல்ல, அதை கிலோ கணக்கில் முதல்ல கொண்டு போய் கொட்டுவாங்க. அப்படி கொட்டுறத அது உருக்கி அது மோல்டிங் பண்ணி ஒரு குடமாவோ ஒரு பிளாஸ்டிக் கப்பாவோ இப்படி உருவாகும். இது இந்த பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இது தெரியும். இதை விளங்காம என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் மூலக்கூறு அந்த கிரானுவல்ஸ் தயார் பண்ற கம்பெனி இருக்குல்ல, அதுல போய் வீடியோ எடுத்திருப்பான் போல, அதை எடுத்து கொண்டு போட்டு பிளாஸ்டிக் அரிசி இது என்று சொல்லி ஏமாற்றக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க, இந்த பிளாஸ்டிக் கிரானுவல்ஸ் ரேட்டு என்ன, அவன் பிளாஸ்டிக் கிலோ எவ்வளவு விற்கிறான்னு பாத்துக்கிறங்க. அதை கொண்டு சோத்துல அந்த அரிசியில கலந்து இவனுக்கு என்ன லாபம் கிடைக்கும், இதையாவது சிந்திக்கணுமா இல்லையா? ஒரு கிலோ 150 ரூபா 200 ரூபாய்க்கு கிரானுவல்ஸ் அந்த பிளாஸ்டிக் மூலக்கூறுகளை வாங்கி இவன் 50 ரூபா 40 ரூபா விற்கிற அரிசியில கடந்த அவனுக்கு 150 ரூபா நட்டம்ல 100 ரூபா நட்டம் ஆகுமா இல்லையா? இந்த ஒரு அடிப்படை கூட விளங்காம இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் பிளாஸ்டிக் அரிசி என்று பேர்ல கிளப்பி விட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த மரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு கலந்து பிளாஸ்டிக் கோட்டிங்க கொடுத்து ஒரு அரிசி தயார் செய்யப்படுவதாக ஒன்று கிளம்பு. அந்த பொறுத்த வரைக்கும் அது இந்த ரேட்டு கம்மியா வரும், இதுல கலக்க வாய்ப்பு இருக்கின்றது என்பது போல இருக்கு. ஆனா அந்த மாதிரியான அரிசி தயார் செய்யப்பட்டு சந்தையில உள்ளே விடப்பட்டதாக இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் வந்தது கிடையாது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கிரானுவல்ஸ் எல்லாம் சோத்துல கலந்தா அப்படியே தெரிந்துவிடும். ஏன், அது பிளாஸ்டிக்கே சோத்துல போட்டோம்னா உருப்பணுமா? ஒரு சின்ன ஒரு கவர் பாலித்தீன் பேப்பர்ல நம்ம வாங்கி கொட்டக்கூடிய அந்த அரிசியில உள்ள சின்ன கவரு அது அந்த அரிசிக்குள்ள விழுந்துச்சுன்னா வேகுமாது. அதை வெளியே எடுத்து சோறு திங்கும் போது வெளியே எடுத்து சண்டை போட்டு இருப்பாங்க. இங்க பாரு இந்த கவர்னுடைய இது எப்படி வந்துச்சு என்று கேட்கும் பொழுது ஒரு 1/2 கிலோ அரிசியில 1/2 கிலோ பிளாஸ்டிக் கிரானுவல்ஸ கொட்டுனா அது பிளாஸ்டிக்காவே உள்ள இருக்கும். அது அள்ளி திங்க முடியுமா? முதல்ல அப்படி திண்டா தெரியுமா பிளாஸ்டிக் பட்டவர்த்தனமா தெரிந்து விடுமே. அப்ப இதெல்லாம் விளங்காம இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், என்னன்னா இது இந்த வாட்ஸ்அப் பேஸ்புக் மனநோயாளிகளுடைய வேலை. எது வந்தாலும் ஃபார்வர்டு பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர ஆளாகி விட்டார்கள். எந்த ஒரு வீடியோ வருதோ இல்லையோ அது அது உண்மையா பொய்யா, உண்மையிலே இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா என்பதெல்லாம் சிந்திக்க அவர்களுக்கு அந்த சிந்தனா சக்தி போய் எது வந்தாலும் திடீர் வர வேண்டியது, வாட்ஸ்அப் ஓபன் பண்ண வேண்டியது, எத்தனை வீடியோ வந்திருக்கு அம்புட்டையும் மார்க் பண்ணி அம்புட்டையும் ஃபார்வர்டு பண்ணாதான் அவங்களுக்கு தூக்கம் வரும் என்ற அளவுக்கு
இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுதான் காரணம். இன்னைக்கு கூட ஒரு 500 பேருக்கு ஃபார்வர்டு பண்ணிட்டேன்னா தான் அன்னைக்கு அவங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்ற அளவுக்கு வந்ததுனால அதனுடைய தாக்கத்தினாலதான் இப்படி இவர்கள் கிளம்பி விட்டு இருக்கின்றார்கள். இதுல முஸ்லீம் சமுதாயம் இதுல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஏன் இந்த மாதிரி வரக்கூடிய அம்புட்டையும் நம்ம ஃபார்வர்டு பண்ணலாமா? அல்லாஹ் எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படி வழிகாட்டி இருக்கிறாங்க. நாம எதை செஞ்சாலும் அது அல்லாஹ்விடத்துல கேள்வி கேட்கப்படும். வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு திடமான அறிவு எதுல இல்லையா அதை நீ பின்தொடராதே. இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, உன்னுடைய செவிப்புலன், உன்னுடைய பார்வை, உன்னுடைய இதயம் அனைத்தும் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில எச்சரிக்கின்றான். இந்த உன்னுடைய செவி, உன்னுடைய பார்வை, உன்னுடைய உள்ளம் எல்லாம் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றான்? வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு எதுல அறிவு இல்லையோ அதை போய் நீ பின்தொடரலாமா? அப்படி நீ தொடர்ந்தீங்கன்னா நான் உன்கிட்ட கேள்வி கேட்பேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அப்ப இந்த மாதிரி பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக் முட்டை என்னத்தையா கிளப்பி விடலாமா? முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் இதுல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுமா இல்லையா? பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள் இப்படி தப்பான பொய்யான செய்திகளை பரப்பிவிட்டு பீதியை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை இவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்கின்றோம். எப்படி பிள்ளையார் பால் குடிச்சாருன்னு கிளப்பி விட்டார்களோ அந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் அரிசி என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.